ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிற திரைப்படம் கான் சிட்டி. அர்ஜுன் தாஸுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கான் சிட்டி. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் ஹரிஷ் துரைராஜ், மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அரவிந்த் விஸ்வநாதன், படத்தினுடைய எடிட்டர் அருள் மோசஸ். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அர்ஜுன் தாஸோட சேர்ந்து யோகி பாபு, வடிவுக்கரசி, அனபென் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி வந்த பிரச்சனையினால என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க. அர்ஜுன் தாஸ், அனபென், அப்புறமா அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் மாதிரி வடிவுக்கரசி, யோகி பாபு இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அண்ட் கூட ஒர்க் பண்ணக்கூடிய கேரக்டரில் வந்து விடிவி கணேசன் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ராதாரவி அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இவங்க ஃபேமிலியில் வந்து இந்த டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி ஒரு எப்படியெல்லாம் சுச்சுவேஷன்லாம் இருந்ததோ அதெல்லாம் ஹேப்பன் ஆகிட்டே இருக்குது. இவங்களுக்கும் நிறைய பண கஷ்டம் அதெல்லாம் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லியா இல்லை ஃபார்ச்சுனேட்லியோவோ அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. ஒரு பிரிண்டர் அது வந்து அந்த 500 ருபீஸ் நோட் இது பண்ணுற மாதிரி. ஸோ அது வச்சு அவங்களுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. சம்திங் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ பண கஷ்டம் இல்லாமல் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கெல்லாம் அந்த படம் வந்து ஹெல்ப் ஆகுது. ஸோ இது வந்து யாருக்கும் தெரியாமல் இவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த டிமானிட்டைசேஷனாலையும் அண்ட் இந்த நோட்டுகள் வெளியில் போக ஆரம்பிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு கயாஸ் நடக்குது. இது இல்லாமல் இவங்களுடைய பையனாக இருக்கக்கூடியவங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாரு. ஸ்கூல்லேருந்து யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னுவாங்க. இவங்க போய் நாங்கள் தானே ஃபேமிலி, எங்களை தவிர்த்து வேறு யார் கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்புறமா தான் தெரியுது அவங்க வந்து பையனை வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ பையனை எதுக்காக கிட்னாப் பண்ணாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, அண்ட் பையனை காப்பாற்றுறதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அண்ட் ஃபைனலாக இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிரிண்டர் பற்றி மற்றவங்களுக்குலாம் தெரிய வந்ததா, இல்லைன்னா வந்து என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் அவங்க பண்ணி நிறைவேற்றினாங்களா, ஸ்டாப் பண்ணாங்களா, இல்லை மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இது வந்து டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஜேர்னரில் அண்ட் த்ரில்லரோடு சேர்ந்து சூப்பரான ஒரு மூவியாக கொடுத்துருக்குறாங்க படத்தினுடைய டெபியூ டைரக்டர் ஹரிஷ். அண்ட் படத்தில் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப தத்ரூபமாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டார்க் காமெடின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஹியூமர் சென்ஸோட ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸும் அண்ட் எஸ்பெஷலி இந்த டயலாக்ல வந்துட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் அரவிந்த் அவருடைய வேலையை ரொம்ப அழகாக பார்த்துருக்கிறாரு. எடிட்டர் அருள் மோசஸ் அவருடைய எடிட்டிங் வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி படத்தினுடைய பியூட்டிஃபுல்லான மியூசிக் அண்ட் பிஜிஎம் வந்து கொடுத்து படத்தை வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு போயிருக்கிறாரு ஷான் ரோல்டன் அவர்கள். அண்ட் அர்ஜுன் தாஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிதூள். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்லையும் ஒரு கெட்டப் சேஞ்ச்லாம் இருக்கும். அதில் அவர் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மற்றபடி அதுக்கேற்ற மாதிரி அனபென்னுடைய ரொம்ப ஒரு லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் குட்டி பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால படத்துக்கான ஒரு ஆடட் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபேமிலியோட போய் பார்த்து நீங்கள் வந்து என்டர்டெய்னிங்காக என்ஜாய் பண்ணுற விதத்தில் இந்த படம் அமைஞ்சிருக்குது. தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டரில் போய் பாருங்கள்.